தி பாய்ஸ் சீசன் 5 ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ஹோம்லேண்டரை ஒரு வழியா டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே எனக்கு இந்த சீரீஸ்ல ஒரு 5 கேள்விகள் இருக்கு. இதை முன்னாடியே போட்டதுன்னா ஸ்பாயிலர் ஆயிருக்கும், அதனாலதான் கொஞ்சம் லேட்டா போடுறேன். 5th கொஸ்டின், வாட்டோட ஃபியூச்சர். வாட்டோட ஃபியூச்சர் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த 7 அப்படிங்கறது அபிஷியலா முடிஞ்சிடுச்சா, இல்ல வாட் திரும்ப வந்ததுனால திரும்பவும் நியூ சூப்பர் ஹீரோஸை வச்சு தி 7ங்கிறது கிரியேட் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டா இருக்கு. 4th கொஸ்டின், சூப்பர் ஹீரோ ரெகுலேஷன்ஸ். ஹோம்லேண்டரோட டிசாஸ்டருக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்குமா, சூப்பர் ஹீரோஸ் மேல ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் கொண்டு வருமாங்கிறத என்னோட 4வது கேள்வி. 3rd கொஸ்டின், ரயானோட பவர்ஸ். ஃபைனல் எபிசோட்ல கிமிகோ அவங்க பவரை யூஸ் பண்ணி எதிரில இருந்து 3 பேரோட பவரையும் எடுத்ததா தான் காட்டுவாங்க. ஹோம்லேண்டர், ரயன் அண்ட் புச்சர். இந்த ஹோம்லேண்டர் புச்சர் 2 பேர் உடம்புலயும் காம்பவுண்ட் வி இருக்கு. சோ அவங்க காம்பவுண்ட் வி உடம்புல இருக்கிறதுல அவங்க பவர்ஸ் எடுத்தது ஒரு லாஜிக்கலான விஷயம். ஆனா ரயனோட உடம்புல காம்பவுண்ட் வியே கிடையாது, அவனுக்கு அந்த பவர் நேச்சுரலாவே வந்திருக்கு. சோ அவனுக்கு அந்த பவர் போயிடுச்சா அப்படிங்கறத கன்ஃபார்மா எங்கேயுமே சொல்லவும் இல்ல. அது ஒரு மிகப்பெரிய டவுட். கொஸ்டின் நம்பர் 2, ஜென்வி கேரக்டர்ஸ். இந்த ஜென்வின்னு ஒரு 2 சீசன் விட்டாங்க, அது எதுக்கு விட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் சொன்னாங்களும் தவிர இந்த பாய்ஸ்க்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இந்த சீரிஸோட ஃபினாலால கூட அவங்க வரல. மேரி, ஜார்டன், எம்மான்னு சொல்லிட்டு பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருந்துமே அவங்க யூஸ் பண்ணவே இல்ல. அவங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த சீரிஸ்ல ஃபியூச்சர் இருக்குமா இல்லையானே தெரியல. பிக்கஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோல்ஜர் பாய். சோல்ஜர் பாய் சாகவும் இல்ல, எங்கேயும் தப்பிச்சும் போகல. திரும்ப வர கிரையோ சாம்பர்ல அடைச்சிட்டாங்க. சோ திரும்பவும் சோல்ஜர் பாய் வெளியே வருவாரா, வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. சோ பாய்ஸ் நிஜமாவே முடிஞ்சிடுச்சா, இல்ல இன்னும் பெருசா எடுக்கிறதுக்கு ஏதாவது செட்டப் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது போக போக தான் கைஸ் தெரியும். தேங்க்யூ.